ஆண்டவருடைய மேன்மையும் பரிசுத்தமுமான நாமம் உயர்ந்திருப்பதாக. இந்த வாரத்தில் நாம் ஒரு மனதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நாம் ஒருமனப்படும் போது சத்துருக்களை ஆண்டவர் சிதறடிக்கிறார் என்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். இந்த நாளில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இந்த அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது அங்கே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வரும்போது ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் இறங்கினார். அவர்கள் பலனடைந்தார்கள், சாட்சிகளாய் மாறினார்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் தேவையான இந்த 2 காரியங்களும் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது. அவர்கள் பலனடைந்தார்கள், சாட்சிகளாய் மாறினார்கள். இன்றைக்கு சபைக்கு மிகவும் அவசியமாய் தேவை தேவ பலன், சாட்சி உள்ள வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவசியமானது தேவ பலன் தேவை. மாம்ச பலனின் காரியங்களை செய்வதல்ல, தேவ பலத்தோடு காரியங்களை நடப்பிக்கவும் மாத்திரமல்ல, சாட்சி உள்ள வாழ்க்கை தேவை. இன்றைக்கு அநேக காரியங்களை எல்லா கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் போய்விடுகிறது. இவைகளுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆனால் ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனம் தேவை. 120 பேர் ஒருமனப்பட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 120 பேர் ஒருமனப்பட்டார்களாம். 2-3 பேர் ஒருமனப்படும் போதே ஆண்டவர் அவர்கள் நடுவில் இருந்து அவர்கள் செய்கிற ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். 120 பேர் ஒருமனப்படும் போது எவ்வளவு பெரிய அதிசயம்! அதனால்தான் 3000 பேர் ரட்சிக்கப்பட முடிந்தது. இன்றைக்கு நம்முடைய சபைகளில் 120 பேர் அல்ல, ஏராளமான ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்படுவோமே. ஆனால் எவ்வளவு பெரிய தேவ பலன் இறங்கும், எவ்வளவு பெரிய கிரியை நடக்கும். நம்முடைய வாழ்வில் ஒருமனப்படுவோம், குடும்பத்தில் ஒருமனப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளில் ஆவியானவரை கொண்டு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்வில் செய்து தேவ பலனுடையவர்களாய் மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.